welcome to the show மஞ்சள் வெயில் மாலை. After a long time உங்களை இந்த ஷோல மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். வழக்கம் போல இன்னைக்கும் நம்மளோட ஷோல 4 சூப்பர்பான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மஞ்சள் வெயில் மாலை, மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். யோகா அப்படிங்கிற விஷயம் நம்மளோட லைஃப்ல ஒரு அங்கமா பல வருஷங்களா இருந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட யோகாவை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வெரிகோஸ் வெயின்ஸ்குள்ள ஆசனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 2. இதில் நம்ம நின்ற நிலை ஆசனங்கள்லாம் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இல்லை முதல் ஆசனா தாடாசனா. 2 கால்களையும் நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. உடம்போட ஒட்டி கைகளை இப்படி வச்சுக்கோங்க. நல்லா முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. இப்போது கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு கைகளை கோத்துக்கலாம். அப்படியே இப்படி திருப்ப போகிறோம். திருப்பிட்டு கையை மேல் நோக்கி தூக்க போகிறோம். கை காதை ஒட்டி இருக்கணும். இப்போ நம்ம குதிக்காலை இப்படி அப்படியே மேலே தூக்க போகிறோம். இதிலே இருக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அப்படியே கையை திருப்பிட்டு கொண்டு வந்துடுறோம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது தாடாசனா. நல்ல கால்களை நல்ல நேராக வச்சுட்டு பண்ணும் போது உங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும். இப்போ அடுத்தது ஆசனம் 2. அப்படியே நான் திரும்பிக்கிறேன். திரும்பிட்டேன்னா உங்களுக்கு நம்ம சைடு ஆங்கிள் தெரியும், அதுக்காக சொல்கிறேன். கைகள் மேல் நோக்கி தூக்கிக்கலாம். மூச்சு நல்லா உள்ளே இழுத்துக்கோங்க. அப்படியே இப்படி கீழே வாங்க. பொறுமையாக அப்படி கீழே இங்கே பெண்ட் பண்ணும் போது குனியும் போது உங்களுக்கு இந்த இடத்துல நல்லா அப்படி பெண்ட் பண்ணுங்க. கைகள் நல்லா கீழே வரும். நெற்றி பகுதியை அந்த கால் கிட்ட வைங்க. வைக்க முடியலன்னா பரவாயில்ல, இப்படிதான் வருதுன்னா வச்சுக்கோங்க. கையும் இப்படி ஃபுல்லாக கீழே வைக்க வரலன்னா இப்படிதான் வருதுங்கிற மாதிரி இருந்தால் இப்படியும் பண்ணுங்க. இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தள்ள எடுத்துக்கலாம். இப்படி முன்னாடி குனியும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இழுக்கும். இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் ஃபுல்லாவே நல்லா இழுக்கும். அதுக்காக நம்ம நல்லா இப்படி முன்னாடி குனிகிறோம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அடுத்தது நம்ம படுத்த நிலையில பண்ணிடலாம். உட்காந்துக்கலாம். அப்படியே பின்னாடி படுத்துடலாம். இப்போ கால்களை மடக்கிக்கோங்க. 2 காலுமே மடக்கிக்கலாம். மடக்கிட்டு உங்களோட இந்த இடத்த நல்லா அப்படி கீழே அப்படி வைங்க. நல்லா அப்படி வச்சுட்டு உங்களோட கைகளில் உங்களோட பட்டில் அப்படி வச்சுக்கோங்க. 2 காலும் 90 டிகிரிக்கு இப்படி தூக்குங்க. தூக்கிட்டு இந்த கை நல்லா கீழே வச்சு அழுத்திட்டு ஒரு ஜர்க் கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். கால் மேல் நோக்கி இப்படி தூக்க போகிறோம். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ இதுக்கு மாற்று ஆசனம் பார்த்துடலாம். மாற்று ஆசனம் மச்சி ஆசனம், அதாவது ஃபிஷ் போஸ். கண்டிப்பா இந்த மாற்று ஆசனம் செய்யணும். அப்படி இல்லைன்னா முதுகு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஒன்று கால்கள் நேராக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பத்மாசனம் போட்டுக்கலாம். கால் நேராக வச்சு பண்றேன். இப்போ கைகள் பின்னோக்கி இப்படி வச்சுட்டு உங்களோட உச்சன் தலையை இப்படி கீழே வைக்கணும். வச்சுட்டு உங்கள் மார்பு பகுதி நல்லா விரியணும். அதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். கைகள் இப்படி தொட மேலே இப்படி வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம்.
நம்ம நின்ற நிலை ஆசனங்கள் பார்த்தோம், தாடாசனா பார்த்தோம். கால்கள் வந்து நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் நேராக வச்சுட்டு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கால்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் சரியாக போகாதனால, தடைப்பட்டு இருக்கிறதுனால, அடைச்சி இருக்கிறதுனால அது சுருண்டுக்குது. அது பிளட் சர்க்குலேஷன் நம்ம கரெக்டாக ஃப்ளோ கரெக்டாக பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து நல்லாவே அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு க்யூர் ஆகிடும். தாடாசனா பண்ணோம். அதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உத்தான பாதாசனம் பண்ணோம். அதாவது ஃபார்வர்ட் பெண்ட் குனிஞ்சிட்டு அப்படியே ஃபார்வர்ட் பெண்டில் பண்ண போகிறோம். அது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கைகள் முழுமையாக கீழே வரலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வால் சப்போர்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் வால்னா நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி இவ்வளோ கிட்டே போய் நின்றுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் சைட்லேக்காக போயிட்டு நல்லா இப்படி குனிஞ்சிருங்க. இதுதான் வந்து உங்கள் முதுகுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து உங்கள் வால் நல்லா இப்படி முதுகு நல்லா மேல் முதுகு வந்து அதில் பட்டுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா கைகள் வந்து நல்லா கீழே வரும். இது இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பைன் வந்து நல்லாவே எக்ஸ்டெண்டும் ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு கால்களும் வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஸ்ட்ரெச் கிடைக்க வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக போகும். அதுக்கப்புறம் படுத்ததில் வந்து நம்ம விபரீத கரணி பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு சர்வாங்காசனா பார்த்தோம். எல்லாமே கால் நம்ம நீட்டிட்டு பண்ணுற மாதிரி நம்ம பார்த்தோம். நின்ற நிலையில் பார்க்குறோம், படுத்த நிலையை வந்து படுத்துக்கும். இந்த விபரீத கரணி அப்படியே தூக்க முடியல. இப்போ வயது அதிகமாக இருக்குது, ஒரு 40-50 வயசில் இருக்குன்னா என்னால் தூக்க முடியல. சில பேர் அந்த ஏஜ்லேயும் தூக்கிடுறாங்க, சில பேருக்கு தூக்க முடியல, ரொம்ப கனமாக இருக்கேன், வெயிட் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரியும் பார்த்தோன்னா தூக்க முடியலன்னு இதுக்கும் நீங்கள் வந்து வால் சப்போர்ட் எல்லாமே எடுத்துக்கலாம். இங்கே வந்து என்னால் வால் சப்போர்ட்டை வச்சு என்னால் காமிக்க முடியல. நீங்கள் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சர்வாங்காசனாலாம் பண்ணோம்னா இதுதான் வால்னா இப்படி படுத்துக்கோங்க. கீழே படுத்துட்டு காலை வந்து மடக்கி இதில் வச்சுக்கோங்க. அப்படியே வந்து உங்களுக்கு தூக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்மளாம் வந்து இந்த சப்போர்ட்டோடு எடுத்து கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனியாகவும் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். அதுக்குமே வந்து நல்லா பலன் தான் இருக்குது. உங்களுக்கு பயமாக இருக்குது, தனியாக பண்ணும்போது பயமாக இருக்குது, நம்ம கால் கீழே விழுந்துருமோ இல்லை தூக்க முடியலையோங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் இந்த சப்போர்ட்டெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து தாராளமாக எடுத்துகிட்டு செய்யலாம். இதை வந்து நிறைய டைம் வந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வெறும் ஆசனங்கள் மட்டும் இல்லாமல் கூட வந்து நம்ம டயட்டும் சேர்த்து வந்து அதிகமாக எடுத்துக்கணும். நம்ம விட்டமின் B6, 12, அதுக்கப்புறமேட்டு விட்டமின் C, இந்த ஃபைபர் உள்ளது இதெல்லாம் வந்து நம்ம சாப்பாடு நம்ம நிறைய சேர்த்துட்டோன்னா சாப்பாடு ப்ளஸ் இந்த ஆசனங்கள் எல்லாமே வந்து நம்ம செஞ்சிட்டோம்னா நல்லாவே உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல மகிழ்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான் வந்து நம்ம பார்க்கணும். தவிர நம்ம மருந்துக்கும் மாத்திரைக்கு பின்னாடி வந்து நம்ம ஓட தேவையில்லை. அதுலேயே நம்ம வாழ்க்கைகள் பாதி இது போயிடும். அதனால் அதை ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஆசனங்கள்லாம் வந்து முன்கூட்டியே பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா வந்துச்சுனாலும் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கனாலும் இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து க்யூர் ஆகும். இந்த ஆசனங்களை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிறது பல பேரோட கனவாவே இருக்கும். அப்படிப்பட்ட கனவை நனவாக்குற செக்மெண்ட் தான் இந்த செக்மெண்ட். சோ எவ்வளவு ஈஸியா இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் சொல்லி தராங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எளிமையான முறையிலே எப்படி பேசுவது, ஆங்கிலத்திலே எப்படி அதை அமைப்பது, இடத்திற்கு ஏற்றாற் போல காலத்திற்கு ஏற்றாற் போல அதை எப்படி நாம் அமைத்து பேசுவது என்று தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் என்ற தலைப்பிலே that is has and have. How to use has and have in different circumstances. அவன் ஒரு பரிசு கொடுத்திருக்கிறான். ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்க. அவன் போய் அவங்களுக்கு ஒரு பரிசை கொடுத்து இருக்கிறான். அவன் ஒரு பரிசு கொடுத்து இருக்கிறான். சரியா? அவன் he வந்தா என்ன வரும்? has. He has, he, she, it. இது மூணு வந்தாலுமே has you have to use. He has கொடுத்து இருக்கிறான். கொடுக்கிறதுக்கு என்ன? give. Correct. give. He has give வராது. He has என்ன வரும்? Past participle. You have to use the
பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கிவ், கேவ், given. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? given. So he has given. He has given. என்ன கொடுத்திருக்காரு? ஒரு பரிசு. He has given a prize. gift. பரிசுக்கு என்ன? gift. He has given a gift. He has given a gift. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க பார்த்துக்கணும். give, gave, given. present, past, past participle. This you have to understand and use. He has given a gift. அவன் ஒரு பரிசு கொடுத்து இருக்கிறான். அவள் ஒரு மெயில் அனுப்பி இருக்கிறாள். அவள் ஒரு மெயில் அனுப்பி இருக்கிறாள். மெயில் அனுப்பி இருக்கிறாள். சாதாரணமா தமிழ் எப்படி சொல்லுவோம்? மெயில் போட்டிருக்கா, மெயில் போட்டு இருக்கிறாள், மெயிலை அனுப்பி இருக்கிறாள் இல்லையா? அவள் ஒரு மெயில் அனுப்பி இருக்கிறாள். எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? அவள், அவளுக்கு என்ன? she. she has, she has, he, she, it. இது மூணு வந்தாலுமே has வரும். she has என்ன செஞ்சிருக்கா? அவ அனுப்பி இருக்கா, அனுப்பி இருக்கிறாள். அனுப்புறதுக்கு என்ன? அனுப்புறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? send. அனுப்புறதுக்கு என்ன? send. send அப்படியே போடுவீங்களா இல்ல past participle போடுவீங்களா? so you have to use past participle. send, sent, sent, send, sent, sent. present tense, past tense, past participle. மூணாவதா வரக்கூடியதான் போடணும். she has sent. she has sent வராது, she has sent. d வராது, t வரும். she has sent என்ன அனுப்பியிருக்கா? ஒரு மெயில். she has sent a mail. she has sent a mail. she has sent a mail. அவள் ஒரு மெயில் அனுப்பி இருக்கிறாள். she has sent a mail. அவள் ஒரு பாட்டு பாடி இருக்கிறாள். அவள் ஒரு பாட்டு பாடி இருக்கிறாள். யோசிச்சு வைங்க, எப்படி நீங்க எழுதுவீங்க, எப்படி நீங்க இதை பேசுவீங்க? how will you speak? அவள் ஒரு பாட்டு பாடி இருக்கிறாள். யோசிச்சு வைங்க, நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நமக்கு தெரியாத விஷயம் ஆயிரக்கணக்கில் இருக்குங்க. அதுல ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லி தர போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நிறைய தெரியாத வித்தியாசமான விஷயங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஹோட்டல் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். ஸோ அதுல குறிப்பா நம்ம எங்கேயாவது போனோம்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ரெசார்ட்ல போய் தங்குவோம், இல்லை ஏதோ ஒரு லாட்ஜில் போய் தங்குவோம் இல்லையா? ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துடும். பட் அப்படிப்பட்ட வரிசையில் இந்த உலகத்திலேயே ரொம்ப பழமையான ஹோட்டல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது
அது ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஷியமா ஹான்சன் கொயின்கன் அப்படின்ற ஒரு ஹோட்டல் தான் ஜப்பான்ல இருக்கு இந்த ஹோட்டல். ஸோ இந்த ஹோட்டலுடைய சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா 1905 ADல இருந்தே இந்த ஹோட்டல் ஆப்ரேட்டிங்ல இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா 52 ஜெனரேஷனா ஒரே ஃபேமிலி இந்த ஹோட்டலை பார்த்து வந்துட்டு இருக்காங்க. 1300 வருஷங்களுக்கும் மேல இந்த ஹோட்டலை இப்போ வரைக்கும் பராமரிச்சு பார்த்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் சிறப்பான ஒரு விஷயம். பட் இருந்தாலும் பழைய ஹோட்டல் அப்படின்னு சொல்றது ஓகே தான், பட் இவ்வளோ பழைய ஹோட்டல் அப்படின்ற மாதிரி தான் இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப வியக்கத்தக்க ஒரு விஷயமா இந்த ஹோட்டல் பார்க்கப்படுது. ஒரு தடவை நீங்க கொட்டாய் விட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே கொட்டாய் வரும். யார் யாரெல்லாம் உங்களை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே கொட்டாய் வரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. பட் இதுல ரிசர்ச் பண்ணதுல என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யானிங் எதற்காக வருதுன்னா உங்களுடைய பிரெயினை கூல் டவுன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம வெளியே போயிட்டு வருவோம், ஓவரா நம்ம பிரெயின் ஹீட் ஆயிடும். ஸோ அந்த ஒரு டைம்ல நம்ம யான் கொடுக்கும்போது உடனே நம்மளுடைய பிரெயின் கூலாக ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணதுல தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து கொட்டாய் விடுறாங்களோ அதை பார்த்தோன்னா என் பிரெயினும் கூல் ஆகணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காவே பிரெயின் கொட்டாய் விட ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இது ரிசர்ச்ல இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் கூல் ஆகிறது ரிசர்ச்ல இருக்கு. ஃபிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி இருக்குங்க. நல்ல வேளை இந்த பூச்சி ஒலிம்பிக்ஸ்ல சேர்த்திருந்தாங்கன்னா எல்லா மெடல் அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஜம்ப் பண்ணுமா இந்த பூச்சி. இந்த பூச்சியோடைய ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனா 80 டைம்ஸ் அந்த ஹைட்டை விட அதிகமா அதால ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய உயரத்துக்கு அந்த ஜம்பிங் பெரிய விஷயம் தானே. நம்ம ஆசையை சாப்பிடக்கூடிய ஆப்பிள் இருக்கே, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு ஆப்பிள் இருந்தா டாக்டரே தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. டெய்லி ஒரு ஆப்பிளை சாப்பிடுங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு விஷயம் கெட்டு போகலன்னா அதுல எத்தனை விஷயங்கள் கலந்துருப்பாங்க. அப்படிதான் அந்த வேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஆப்பிள் மேல தடவப்படுது. இதனால ஒரு ஆப்பிளோடைய ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 மாசத்துக்கு மேல இருக்குமா. அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. பென்குயின்ஸ் எல்லாம் எவ்வளவு ஹைட்டா இருக்கும், அது ரொம்ப சோட்டா சைஸ்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். பட் குங்கி மனு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு breed ஆஃப் பென்குயின் இருந்திருக்கு. அந்த பென்குயினுடைய ஹைட்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6 அடி ஹைட் இருக்குமா. அதுலயும் வெயிட்னு பார்த்தோம்னா ஒரு 100 இருந்து 200 பவுண்டு 300 பவுண்டுன்ற வரைக்கும் வெயிட் அதோடைய ஹைட்டை பொறுத்து மாறிட்டே போமா. 6 அடி அப்படின்றது எல்லாமே 6 அடி இருக்காது, ஒரு சிலது 5.8 அந்த மாதிரியான வேரியேஷன்ல இருக்கும். பட் 6 அடி இருக்கிறது அப்படின்றது மேக்ஸிமம் ஆஃப் பென்குயின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு வகையான பென்குயின் இப்போ கிடையாது, அழிஞ்சிருச்சு. பட் பென்குயின் ஒரு டைம்ல ஒரு வெரைட்டி மட்டும் அவ்வளோ ஹைட்ல இருந்துச்சு அப்படின்றதுக்கு நிறைய ப்ரூஃப்ஸும் வச்சிருக்காங்க ரிசர்ச்சர்ஸ். ஸ்லிங்கி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே விளையாடிட்டு போவோம் இல்லையா. ஸ்ப்ரிங் மாதிரியா இருக்கும், இந்த பக்கத்துல இந்த பக்கம் இந்த பக்கத்துல இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி விளையாடுவோம் இல்லையா. ரிச்சர்ட் அப்படின்றவர் தான் இதை கண்டுபிடிச்சிருந்தாரு. பட் இந்த ஸ்லிங்கியை கண்டுபிடிச்சதே ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா ஒரு டைம்ல போட்டை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக ஒரு நல்ல ஸ்டெபிலைசிங் ஸ்ப்ரிங்கா ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படி ஆக்சிடென்ட்லாம் உருவானதா இந்த ஸ்லிங்கி. பட் இந்த ஸ்லிங்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு, நிறைய குழந்தைங்க அதை விளையாடுறாங்க, பார்க்கவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஸ்லிங்கி வேர்ல்டு வைட்ல பரவ ஆரம்பிச்சு நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஏன் நம்ம ஊர்களே பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டு கடையிலையோ இல்லை வந்து ஏதாவது திருவிழாவில் போனாலே இந்த ஸ்லிங்கியை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம அன்றாட பயன்பாட்டுக்கு வந்திருக்கு இந்த ஆக்சிடென்டலான ஸ்லிங்கி. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நிறைய புதிய புதிய விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்போம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay. Take care. நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பான விஷயம் இருக்கும். இன்னைக்கு நாள்ல என்ன ஸ்பெஷல் டே அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மார்ச் 25ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த மார்ச் 25 என்ன அப்படின்னா சர்வதேச காணாமற் போனவர்களுக்கான தனித்து வைக்கப்பட்ட அவர்களுக்கான கூட்டு ஒருமைப்பாட்டு நாளாக இந்த மார்ச் 25ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. அதாவது ஒரு மூத்த பத்திரிகையாளர் அலெக் கோலட் என்பவர் பார்த்திங்கன்னா பாலஸ்தீன நகரில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது ஒரு துப்பாக்கி முனையில் அவர் கடத்தப்பட்டாருங்க. அவர் கடத்தப்பட்ட பிறகு 1985 கடத்தப்பட்டு 2009ஆம் ஆண்டு தான் லெபனான் பள்ளத்தாக்கில் அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது. இதற்காகத்தான் இது மாதிரி கடத்தி வைக்கப்பட்டு காணாமல் போனவர்களுக்கு நாம் ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் என்ற வகையில் இந்த ஒரு கூட்டு ஒருமைப்பாட்டு நாளாக இந்த மார்ச் 25ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறதுங்க. அதுக்கப்புறம் இந்த மார்ச் 25 வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா CL ஆனந்தன் மிகச்சிறந்த ஒரு நடிகராகவும் துணை நடிகராகவும் விளங்கிய CL ஆனந்தன் அவர்களுடைய நினைவு தினம் 1989ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. CL ஆனந்தன் விஜயபுரி வீரன் அப்படிங்கிற படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் கதாநாயகனாக அறிமுகமானார்.
அதன் பிறகு வீர திருமகன் படத்தில் சச்சி அவர்களுடன் வந்து இணைந்து நடித்தார். அதன் பிறகு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு நாட்டு தங்கம், யானையை வளர்த்த வானம்பாடி மகன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீயா நானா, நானும் மனிதன்தான் போன்ற பல படங்களில் வந்து இவர் நடித்திருக்கிறார். எம்ஜிஆர் அவர்களுடன் வந்து தனிப்பிறவி, நீரும் நெருப்பும் போன்ற படங்களில் வந்து இவர் நடித்திருக்கிறாருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தன் மூவிஸ் என்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையும் இவர் உருவாக்கி நானும் மனிதன்தான் என்ற அந்த ஒரு படத்தை வந்து இவர் தயாரித்தார். ஆனால் அந்த படம் வந்து அந்த அளவு பெரிதாக வெற்றி பெறவில்லை. அதன் பிறகு தொடர்ச்சியாக 2-3 படங்களில் வந்து அவர் துணை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் அவர் நடித்தாருங்க. இப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஒரு நடிகராக விளங்கிய CL ஆனந்தன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த மார்ச் 25ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல வந்த 4 சூப்பர்பான செக்மெண்ட்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and மஞ்சள் வெயில் மாலை team.